ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது வெள்ளிக்கிழமை காலையிலே. இப்பலாம் வந்து சூரியனே வந்து எந்திரிம்மா அப்படின்னு வந்து தட்டுற மாரி தான் இருக்கு. அந்த டைம் தான் எந்திரிக்கிற மாரி இருக்கு. வெள்ளிக்கிழமைனா கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிப்பேன். இன்னைக்கு என்னன்னா 5:45க்கு தான் எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் சடனா வந்து யாரோ எழுப்பி விட்ட மாரி இருக்குது. கடகடன்னு ஐயோ! டைம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்லா தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில எந்திரிச்சிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் டேப்லெட் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா எந்திரிக்க முடியல. தன்னால வந்து தூக்கம் செம்மையா வருதுன்றனால இன்னைக்கு லேட்டா வந்து எந்திரிச்சுட்டேன். இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து பூஜை வேலை செய்வோம். முடிஞ்சா வந்து சுக்கிர உரையில படைப்போம். இல்லன்னா பரவால்ல டைம் ஆனாலும் ஆனா போகுது அப்படின்ற மாரி படிக்கலான்னு தான் இன்னைக்கு செஞ்சிருந்தேன். காலையிலே வந்து கோலம் போடலான்னு வந்திருந்தேன். அந்த கோல மாவுல வந்து அரிசி மாவு சேர்த்தா தான் வந்து கோலம் போடுறதுக்கு நல்லா மெலிசா அழகா வரும். அரிசி மாவு என்கிட்ட இல்லையாங்காட்டி நார்மலா அந்த கோல மாவுலயே வந்து போடுறதுனால பார்த்தீங்கன்னா, திரி திரியா வரதுனால கோலம் போடுறதே ஒரு மாதிரியா தான் இருந்தது. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற வேலைய தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு சில டைம் வந்து எனக்கே தோணும், "எப்படி இருந்தோமா இப்படியே ஆயிட்டியே" அப்படின்ற மாரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றப்பலாம் 3:45, 4:30 இந்த மாரிலாம் எந்திரிச்சு செஞ்சுட்டு, இப்ப ஏன் சுத்தமா வந்து எந்திரிக்க முடியல அப்படின்ற மாரி ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்ற மாரி எனக்குள்ளயே அந்த கேள்வி வந்து இருக்கு. வெள்ளிக்கிழமைனாலே வந்து பார்த்தீங்கன்னா, தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ணா தான் அது என்னவோ ஒரு ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வந்து தலைக்கே குளிக்கல. ஏன்னா வந்து காதுக்குள்ள தண்ணி போகக்கூடாதுன்றதால, ஒரு வாரமா வந்து தலையில தண்ணி ஊத்தாமலே வந்து இருக்கேனா, சரி இன்னைக்கும் வந்து காது கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்றதால தலையில வந்து தண்ணியே ஊத்தல. சரி இருந்தாலும் வந்து இன்னைக்கு பூஜை பண்ணலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து பூஜை ரூம் வந்து இந்த பூவாலே நெறைய பூ வந்து விதவிதமா பூ வச்சு நெறைய அலங்காரம் பண்ணணும்னு ஆசை. என்னால இன்னைக்கு டைம் ஆனாலும் இருந்தா போது அப்படின்ற மாரி இன்னைக்கு கொஞ்சம் மல்லிப்பூ, பன்னீர் ரோஸு, சாமந்தி 3 பூவுமே இருந்தது. அப்படியே கொஞ்சமா வந்து அலங்காரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து சுக்கிர ஓரை வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிப்போச்சு. சரி இருந்தாலும் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ற மாரி இன்னைக்கு பண்ணிட்டேன். இதான் வந்து இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அத யாரால வந்து மாத்த முடியும் இல்லையா? இன்னைக்கு பிரசாதத்துக்கு கொஞ்சமா சுண்டல் தான் ஊற வச்சிருந்தேன். அத வந்து வேக வச்சு பூஜை பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே பூஜை பண்றதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதா இருக்கட்டும், கோலம் போட்டு இதெல்லாம் வந்து செய்வேன். இன்னைக்கு டைம் ஆச்சுன்றதால சுண்டெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் டீ போடுறப்ப தான் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, பூலாம் வச்சு இன்னைக்கு டெக்கரேஷன் வந்து பண்ணிட்டுருந்தேன். இந்த வந்து "எண்ணம் போல் வாழ்க்கை" அப்படின்னு வந்து ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து உண்மைன்னு நெனைக்கிறீங்க, உணர்ந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க இப்பயும் வந்து நான் அத உணர்ந்திருக்கேன். ஒரு மாரி அவங்க கிட்ட தான் காசு பணம் இருக்குன்ற மாரி, நம்மளாம் ஒரு மாதிரியா வந்து நடத்துவாங்க. என்னமோ நம்மகிட்ட எதுவுமே இல்லாத மாரி, அவங்க கிட்ட தான் எல்லாம் இருக்கிற மாரி பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே. ஆனா நான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன அப்படி பேசினவங்கலாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து நான் இப்ப வந்து உணர்றேன். இததான் வந்து "எண்ணம் போல் வாழ்க்கை" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கேற்ப வந்து கரெக்ட்டா நடக்குது போல இருக்கு அப்படின்னு நெறைய வாட்டி நான் உணர்ந்திருக்கேன். அப்படியே அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு செடியில கொஞ்சம் வெண்டைக்காய் நெறையா இருந்ததால வெண்டைக்காய்லாம் பறிச்சிருந்தேன். நேத்து சுகந்தி சிஸ்டரோட திருமண நாள் சொல்லியிருந்தாங்க. என்னால வந்து விஷ் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்பவும் ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க.